பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அழகான துவாவை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒன்றும் பெரிய துவாலாம் கிடையாது. நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஒரே வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வரும். ஒரு சில இடத்துல மட்டும் மாறி வரும், அவ்வளோதானே தவிர ஈஸியாக இந்த துவாவை யார் வேணால் ஓதிடலாம். தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம், ஒழு இல்லாத நேரத்துலையும் ஓதலாம். இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த துவாவுடைய பலன் என்ன தெரியுங்களா? இதை ஓதுறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் போய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை உண்டாகும். அதுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இந்த துவால இருக்குது. நான் இதோடைய அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். நமக்கு தேவையான எல்லாமே இதுலேயே இருக்குது. இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அந்த துவா பாருங்க. அல்லாஹும்ம ஃபன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரின். எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, நீயே சிறந்த உதவியாளனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அல்லாஹ் இடத்துல நம்ம உதவி கேட்குறோம். நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகணுன்னா நமக்கு என்ன வேணும்? அல்லாஹுடைய உதவி வேணும். உதவி கிடைச்சாதான் எல்லா காரியமுமே சரியாகும். உதவி கிடைச்சாதான் எல்லா காரியமுமே நல்லாவும் நடக்கும். அப்போ அல்லாஹுடைய உதவி தான் நமக்கு வாழ்க்கையில் வேணும். ஒரு விஷயமும் ஒரு துளி நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நவரணுன்னா கூட அல்லாஹுடைய நாட்டுமின்றி நடக்காது. ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா கூட அல்லாஹுடைய உதவி நடக்காது. அப்ப நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்று நம்ம வாழ்க்கை நல்லா மாறணும்னா முதல்ல அல்லாஹுடைய உதவி வேணும். அந்த உதவி தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கேட்கிறோம். கேட்டுட்டு அடுத்து இரண்டாவது பாருங்க. அல்லாஹும்ம மொஃப்தஹ்லனா ஃபஇன்னக ஹைருல் ஃபாத்திஹீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வெற்றி அளிப்பாயாக, நீயே நிச்சயமாக வெற்றி அளிப்பவனில் சிறந்தவன் அப்படிங்கிறோம். அப்போ இரண்டாவது வரியில் என்ன கேட்குறோம்? வெற்றி கேட்குறோம். முதல் வரியில் என்ன கேட்டோம்? உதவி கேட்டோம். அல்லாஹுடைய உதவி கிடைக்கணும், அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கணும். வெற்றினா என்ன? நம்ம லைஃப்பில் நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம். எல்லாருக்கும் தான் திருமணம் நடக்குது. யாருக்கு தான் திருமணம் நடக்கலை சொல்லுங்கள்? ஆனால் எல்லாருடைய லைஃப் சக்ஸஸாக போகுதுன்னா கிடையாது. எல்லாருமே தான் பிஸ்னஸ் செய்கிறாங்க, எல்லாருமே தான் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே முன்னேறிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் கிடையாது, அல்லாஹுடைய கையில் இருக்குது. அப்போ நான் எது செஞ்சாலும் அதில் வெற்றியை கொடு. என்னுடைய குழந்தைகள் படிக்கிறாங்களா? அதில் வெற்றியை கொடு. நாங்கள் தொழில் வச்சுருக்கோமா? அதில் வெற்றியை கொடு. நாங்கள் ஒரு வீடு கட்டலான் இருக்கோமா? அதில் வெற்றியை கொடு. நாங்கள் ஒரு விஷயத்தை இப்படியெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறோமா? அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வெற்றி கொடியா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அல்லாஹ் இடத்துல வெற்றியை கேட்கும் போது தான் போர்க்களத்தில் அப்படி எதிரிகள் இடத்துல போய் சண்டை போடும் போது கூட அவனுடைய நாட்டத்தை கொண்டு தான் அந்த வெற்றி வந்துச்சு. இவர்கள் சண்டை போட்டதுனால வரலைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் வந்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க. பத்ருக்களத்தில் அல்லாஹ்வே சொல்லியிருப்பான், நீங்கள் போரிடலை, நாம் தான் போரிட்டோம், நீங்கள் வெற்றி பெறலை, நாம் தான் வெற்றி பெற வச்சோம் அப்படின்னு இருப்பான்லாம். அப்போ எல்லா காரியத்துக்கும் அல்லாஹுடைய வெற்றி அவன் புறத்துலேருந்து தான் நமக்கு வரணும். அதை கேட்குறோம். அடுத்தது மூன்றாவது பாருங்க. அல்லாஹும்ம வகுஃபிர்லனா ஃபஇன்னக ஹைருல் காஃபிரின். யா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பாயாக, ஏன்னா நீ தான் மன்னிப்பவனாக இருக்கிறாய், அதில் சிறந்தவனாக இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அப்படின்னா அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்குறோம். பாவம் மன்னிப்பு ஒன்று கேட்டாவே போதும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும், துன்பங்களும், துயரங்களும் காணாமல் போகும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். நீ தான் மன்னிக்கிறதுல சிறந்தவன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறோம். அடுத்தது பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு நாலாவதாக என்ன கேட்குறோன்னா, அல்லாஹும்ம வர்ஹம்னா ஃபஇன்னக ஹைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், என் மீது கருணை காட்டுவாயாக, நீ கருணை காட்டுறதுலேயே ரொம்ப சிறந்தவனாச்சே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அல்லாஹுடைய கருணை வந்தால் என்னாகும்? இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே கருணை காட்டினா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தையை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பாங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டம் வராமல் பார்த்துப்பாங்க, அழுக விடாமல் பார்த்துப்பாங்க, அடிக்காமல் பார்த்துப்பாங்க. அப்போ அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டினா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில் கவலை வராது, துன்பம் வராது, துயரம் வராது, பிரச்சனை வராது, சோகங்கள்லாம் இருக்காது. அப்போ உன்னுடைய கருணையை கொண்டு என் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அடுத்து அல்லாஹும்ம வர்சுக்னா ஃபஇன்னக ஹைருர் ராசிகின். யா அல்லாஹ், நீ தான் ரிசுக் அளிப்பவன், இன்னும் ரிசுக் அளிக்கிறதுலேயே ரொம்ப சிறந்தவன், எனக்கு ரிசுக்கை கொடுன்னு கேட்குறோம். அப்போ அல்லாஹ் இடத்துல ரிசுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா சாப்பாடு, காசு, வருமானம், வீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிசுக்கு தான். உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிக்மத்துகள் அனைத்தையுமே ரிசுக்குன்னு நினச்சிக்கோங்க. அதை நம்ம அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது இதெல்லாம் பெற்றுக்கொண்டாலும் சரி, கடைசியாக ஒரு 2 விஷயம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று தான் அல்லாஹும்ம வகுஃபில்னா ஃபஇன்னக ஹைருல் ஆஃபிலீன். யா அல்லாஹ், பாதுகாப்பு கொடு, நீ தான் பாதுகாப்பு கொடுக்கறதுலே ரொம்ப சிறந்தவன். எல்லாமே கொடுத்துட்டு அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம தீமையான வழியில் போயிட்டா என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாமல் அந்த காரியம் கெட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும்?
ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் கடைசியாக என்ன கேட்குறோம், நீ ரிஸ்கை கொடு, நீ உதவியை கொடு, நீ வெற்றியை கொடு, நீ எல்லாத்தையும் கொடுன்னு கேட்டுட்டு கடைசியாக உன்னோட பாதுகாப்பையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். கடைசியில் என்ன கேட்க போகிறோன்னா, அல்லாஹும்ம வஹ்தினா வ நஜ்ஜினா மினல் கௌமில் லாலிமீன், எங்களுக்கு நேர் வழியை கொடு. பாதுகாப்பு அப்படிங்கிறது 2 விதமாக எடுத்துக்கலாம். நேரான வழிக்கான பாதுகாப்புன்னு எடுத்துக்கலாம், கெட்டதுலேருந்து பாதுகாப்பு கொடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நேரான வழியை கொடு, அதாவது இஹ்தின ஷ்ராத்தல் முஸ்தகீம்னு சொல்லி நம்ம அல்ஹம் சூரால ஓதுறமே, அதுவும் என்னென்னா நேரான வழியை கொடுன்னு நம்ம அல்லாட்ட கேட்போம். இந்த இடத்துலையும் நம்ம கடைசியாக என்ன கேட்குறோம், நேரான வழியை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம இந்த துவாவை முடிச்சுக்கணும். இதை தான் நீங்கள் 3 முறை ஓதிவாங்க. உங்களை பிடிச்ச எல்லா கஷ்டமும் தீர்ந்து நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.